தேவனுடைய தன்மைகள் நிறைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான கடவுளுடைய நேச்சர்ல ஒண்ணு என்னன்னா, தேவன் அற்புதராக அவர் இருக்கிறார். ஸோ ஒரு மிரக்கிள் வேர்ல்டுக்கு, ஒரு அதிசய உலகத்திற்கு தேவன் அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறார். அற்புத உலகத்துக்கான சிந்தனையை, தியானங்களை உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த அதிசயம், அற்புதம்னா இங்க இருக்கிற மலை அங்க போறது தான் நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்ப்பங்களை திறக்கக்கூடியவர். தேவன் ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நீங்க வேத வசனத்துக்கிட்ட பேட்டீங்கனாலே அது அதிசய உலகத்தை பற்றி பேசுகிறது, அது அற்புத உலகத்தை பற்றி பேசுகிறது. அது சாதாரணமான விஷயத்தை பற்றி பேசுறதே கிடையாது. எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் a supernatural. வேத வசனத்தை கொண்டு இந்த அற்புத உலகத்தை குறித்த விழிப்புணர்வை நமக்குள்ள பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு தூதர் உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த தூதர் உலகம் உங்களுக்காக வேலை செய்கிறது. ஏஞ்சலிக் விசிட்டேஷன் ஆர் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்களுடையதாய் அது இருக்கிறது. பாருங்க, எனக்கு வர வேண்டிய பணம்லாம் வரும் அப்படின்னா கமாண்ட் ரிசீவ்டு பாஸ்ன்னு அவங்க போறாங்க. இந்த கடன் எல்லாம் இந்த வருஷத்துல அடைச்சு முடிப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கமாண்ட் ரிசீவ்டு பாஸ்ன்னு அந்த கலெக்ஷன் வேலைக்காக உங்களுக்காக இறங்கி போறாங்க. ஒரு நல்ல வீட்டை நான் வாங்குவேன்னா அந்த வீடு பார்க்கறது, அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன வேலை உண்டோ அதெல்லாம் ஏஞ்சலிக் செய்றாங்க. நம்ம ஏதோ ஒரு ரீதியில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அங்கங்க கொஞ்சம் அற்புதம், சில காரியம் இது கர்த்தர் தான் செஞ்சாருங்க, இல்லைன்னா வாய்ப்பே இல்லைங்கலாம் பார்த்துருக்குறோம். ஆனால் கடவுள் சொல்றாரு, அதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி, இன்னும் நம்மகிட்ட சரக்கு நிறைய இருக்குது. இந்த வருஷங்களிலே, இந்த மாதங்களிலே இதிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள். உங்க கற்பனை, உங்க மனது, உங்கள் புரிதல், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா his name is wonder. நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களுக்கு நேச்சுரலா தீர்வு இல்லாம இருக்கலாம். அற்புதங்கிறது என்ன, இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல ஒண்ணு நடக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் அற்புதம். அதிசயம் என்ன அதிசயம், நீங்க அவ்வளவுதான் தூக்கி போட்டீங்க பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வேலையை அவர் செய்ய ஆரம்பிப்பார். தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. ஏன்னா அது உங்களை அற்புத உலகத்துக்கு அழைத்து செல்லும் வாகனமா இருக்கிறது. இந்த வருஷத்தை நாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மையமாக கொண்டு நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இயர்ல. அது என்னன்னா the year of supernatural. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதிசயத்தின் ஆண்டு. சொல்லுங்க, அற்புதத்தின் ஆண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நான் பார்க்கிற ஒரு வருஷமா இருக்கிறது. ஆமென். ஸோ இதில் எப்படி மூவ் ஆகுறது, ஹவு டு ஸ்டெப் in a supernatural realm. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தை நான் என் வாழ்க்கையில் எப்படி பார்ப்பது, அதற்குள்ளே எப்படி நுழைவது, அதை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களில் நான் எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஸோ அதை குறித்த ஒரு சிந்தனையையும் அதை குறித்த ஒரு வார்த்தையையும் முதல்ல கேட்கறது ரொம்ப அவசியம். ஸோ நான் புரிந்து கொண்ட காரியத்தில் முதல் முக்கியமானது என்னென்னா, எந்த மாதிரி வேத வசனங்களை எல்லாம் நாம் தியானிக்கிறோமோ, அல்லது எந்த மாதிரி வேத வசனங்களை எல்லாம் நாம் பிரசங்கிக்கிறோமோ, எந்த மாதிரி வேத வசனங்களை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப நம் காதுகளால் என்ன பண்ணுறோம், கேட்குறோமோ, அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமென். அதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அதான் முதல் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அன்றைக்கி காலையில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, அதிசயங்கள், அற்புதங்களை குறித்து நாம் சிந்திக்கவும் பேசவும் ஆரம்பிச்சிட்டாலே அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸோ ஒரு மிரக்கிள் வேர்ல்டுக்கு, ஒரு அதிசய உலகத்திற்கு தேவன் அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறார். தேவன் தேவன் நல்லவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவர் வல்லவராகவும் இருக்கிறார். ஆமென். அவர் வல்லவர். சிலர் வல்லவர்னு புரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் நல்லவருங்கிற வெளிச்சம் சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது. சிலர் நல்லவர் நினச்சி வச்சுருப்பாங்க, நல்ல மனுஷன், ஆனால் கையில் காசு தான் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நல்லவராக இருக்கிறாரு, யாரா இல்லை, நல்லவராக இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா வல்லவராக இருப்பாங்க, ஆனால் மனசே கிடையாது. இப்படி தேவனை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடாது. தேவன் நல்லவர், தேவன் வல்லவர். ஆமென்.
Our God is a God of supernatural. Our God is a God of El Shaddai. Amen. அவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ அன்றைக்கி காலையில் அதை பற்றிய சில வார்த்தைகளை நமக்குள்ளே போடுவோம். அது நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு செயலை அது செய்யும் நான் நம்புகிறேன். ஸோ தேவனுடைய தன்மைகள் நிறைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு நல்ல மெய்ப்பராக, நல்ல அப்பாவாக, அவர் ஒரு சகோதரனாக, இப்படி பல்வேறு தன்மைகள், நாமங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான கடவுளுடைய நேச்சரில் ஒன்று என்னென்னா, தேவன் அற்புதராக அவர் இருக்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், அற்புதர். ஆமேன். அதிசயங்களை செய்கிற ஒரு தேவன் அப்படிங்கிறது தான் அவருடைய தன்மைகளில் ஒன்று. பாருங்கள், நம்மளா எதையாவது யோசித்துக்கிறது இல்லை, தேவனே தன்னை அப்படி வெளிப்படுத்துகிறார். தேவனே தன்னை அப்படி வெளிப்படுத்தும் போது நாம் அதை குறைவாக நினைக்கக்கூடாது. அதை நம்ம அதுவும் தேவனுடைய தன்மையில் இருக்குதுங்கிறத நாம் என்ன பண்ணணும், அதை அங்கீகரிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்கள், அவர் நாமம் அதிசயம். ஆமேன். ஸோ வேதத்தில் நிறைய இடங்களில் இதை பற்றிய போதனைகள் இருக்குது, இதை பற்றிய தியானங்கள் இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம். இந்த நியாயாதிபதிகளே பார்த்திங்கன்னா, இவங்க யாராவது ஆண்டவர் ஒருத்தரை எழுப்புவார், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னே எழுப்புதல் கூட்டம் முடிஞ்சு போயிடும். அடுத்தால திருப்பி ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்காக 40 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு 40 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, மனோவா அப்படிங்கிற ஒரு தம்பதிகளை அவர் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். அவங்களோட அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அவங்களோட பேசுகிற அந்த விஷயந்தான் இங்கே நம்ம படிக்கிறோம். அது 13ஆம் அதிகாரம் முழுவதுமே இருக்குது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி காலையில் படிக்க விரும்புகிறேன். அவன் தேவதூதன் சந்தித்து அவன் சொல்கிறான். பாருங்கள், 13:2 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆமேன். வாட் அ குட் நியூஸ். ஆமென். குழந்தையே இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆமேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த குழந்தை இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டே வாழ்ந்துடாதீங்க. வேதாகமம் முழுவதும் இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைத்தது அதிசயமான காரியத்தை வேதம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறது. ஆமேன். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி போகணுங்கிறது கிடையாது. ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாமா, அது தாராளமாக செய்யலாம், அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் ஒப்பிடுதலே கிடையாது. அது ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், செய்யலாம். அந்த திராணி இருக்கும்னா, இதையே சமாளிக்க முடியலன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நாங்கள் எங்கே பிரதர் எடுக்க, இதை எங்கேயாவது கொடுக்கலான்னு இருக்கேன், யாரும் எடுக்க மாட்டேங்காங்க. அந்த லெவலுக்கு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, அது நல்லது. குழந்தைங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் தேவன் அற்புதராக இருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் அற்புதராக இருக்கிறார். பைபிளில் இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸை நீங்கள் மெடிடேட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குழந்தை இல்லாமல் அப்படி இருக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒன்று ரொம்ப சொல்லப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் கவனிக்கணும். ஒரே ஒரு இடத்துல ஒரு முக்கில் ஒருத்தன் குழந்தை இல்லை, குழந்தை கிடச்சிச்சு அப்படிங்கிறதே இல்லை. இது நீங்கள் பைபிள் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா இதுவே ஒரு நீண்ட ஒரு தியானம் போல் இருக்குது. குழந்தை இல்லை, கர்த்தர் குழந்தை கொடுத்தார், குழந்தை இல்லை, கர்த்தர் குழந்தை கொடுத்தார், குழந்தை இல்லை, கர்த்தர் குழந்தை கொடுத்தாருங்கிறது திருப்பி 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 என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறான், கர்ப்பம் திறக்கப்பட்டது. முதிர் வயதிலே குழந்தையை பெற்றார்கள்.
இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இது எதுக்கு நீ காலையில் கூட நம்ம யோசிக்கிறோன்னா, தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்ப்பங்களை திறக்கக்கூடியவர். தேவன் ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இதை எத்தனையோ பிள்ளைங்க ஆசையாக ஆன்லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு காலை வேலையில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் கர்ப்பங்களை திறக்கிறவராக இருக்கிறார். மலட்டு தன்மையை நீக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். தேவன் அற்புதமான விதத்தில் குழந்தை பேரை கட்டளையிடுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஏன்னா அந்த அதிசயம் அற்புதம்னா இங்கே இருக்கிற மழை அங்கே போகிறது தான் நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. தேவைன்னா அது போகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை தேவன் என்ன பண்ண விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார். ஒரு அற்புதமான விதத்தில் ஒரு குழந்தை எப்படி பாருங்க, பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இதை போய் இந்த அம்மா என்ன பண்ணுது, வீட்டையாட்ட என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஆர்வம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது என்ன பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் 15. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரு என்றான். ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் நடக்கு. நான் என்ன சொல்லனா, பைபிள் படிக்கும் பொழுது ஒரு அற்புத உலகத்தை நீங்கள் படித்து கொண்டே இருக்கிறீர்கள். தூதர்களா அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு நினச்சிக்கூடாது. எபிரேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் சில நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நமக்கு பணிவிடை செய்வதற்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாம். ஆமென். அங்கே பாருங்கள், ரட்சிப்பை சுதந்தரித்து போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி, எல்லாம் சொல்லுங்கள், ஊழியம் செய்யும்படி. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்காகவே தூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எனக்காக தூதர்கள் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்களா? இதை குறித்து நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களான்னா, நார்மலான வாழ்க்கை முறையில் அந்த எண்ணமே நமக்கு போயிடும். தூதர்கள்லாம் என்னங்க அப்படின்னு. ஆனால் வேத வசனம் சொல்லுது. அதனால தான் பாருங்கள், வேத வசனத்தை கொண்டு இந்த அற்புத உலகத்தை குறித்த விழிப்புணர்வை நமக்குள்ளே பெருக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு தூதர் உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த தூதர் உலகம் உங்களுக்காக வேலை செய்கிறது. ஆமென். அவங்க வேலை என்னன்னா, அங்கே பாருங்கள், சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக, எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. தூதர்கள் எல்லாருமே சுதந்தரிக்க போகிற உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஏகப்பட்ட சுதந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள தேவ தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வார்கள் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவங்க வெறும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, இன்ஹெரிட் பண்ணுறதுக்கும் உதவி செய்கிறாங்க. காக்கிறது மட்டும் அவங்க வேலை இல்லை, உங்களை தூக்குறதும் அவங்க வேலை தான். சில இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்கிறதும் அவங்களுடைய வேலை தான். அப்படி தான் போட்டிருக்கு பாருங்க. Are not all the angels, ministering spirits, sent out by God to serve, accompany and protect those who will inherit salvations? சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு உதவுறதுக்குனே ஒரு தூதர் கூட்டத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா, வைத்திருக்கிறாரா. ஸோ நீங்கள் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி அதிசயமான ஒரு காரியத்தை ஏன் யோசிக்கக்கூடாது? எனக்காக இறங்கி வேலை செய்கிற தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். நம்பிக்கையற்று போய் தரையில் படுத்து கிடந்துட்டு இருந்த போது யாக்கோபுக்கே கர்த்தர் காட்டுது என்னன்னா, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் பார்த்தான். ஒரு ஏஞ்சலிக் வேர்ல்டு அவன் பார்த்தான். எனக்காக யார் இருக்கா, எனக்காக என்ன நடக்கும்னு நினைத்து கொண்டிருந்த வேலையில் உனக்கு வேலை செய்கிறதுக்காகவே நான் ஆட்களை வச்சிருக்கிறேங்கிறத தேவன் யாக்கோபுக்கு காண்பிக்கிறார். ஆமென். இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏஞ்சலிக் விசிட்டேஷன் ஆர் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்களுடையதாக அது இருக்கிறது. ஆமென். ஆமாம். நீங்கள் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் போய் வேலை செய்கிறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கடவுளுடைய வார்த்தையெல்லாம் சொல்லும்போது பாருங்கள், எனக்கு வர வேண்டிய பணம்லாம் வரும் அப்படின்னா கமாண்ட் ரிசீவ்டு பாஸ்ன்னு அவங்க போகிறாங்க. இந்த கடனெல்லாம் இந்த வருஷத்தில் அடைச்சி முடிப்போம் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கமாண்ட் ரிசீவ்டு பாஸ்ன்னு அந்த கலெக்ஷன் வேலைக்காக உங்களுக்காக இறங்கி போகிறாங்க.
தெரியுமா உங்களுக்கு? ஒரு நல்ல வீட்டை நான் வாங்குவேன்னா அந்த வீடு பார்க்குறது, அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன வேலை உண்டோ அதெல்லாம் ஏஞ்சலுக்கு செய்கிறாங்கங்க. நம்ம இதெல்லாம் மறந்து போய் எங்கேயோ வந்துட்டோம் பாருங்களேன். ஆனால் வேதவசனம் சொல்லுது, தேவ தூதர்களின் உலகங்கள் இன்னும் இது என்ன மாறி போயிடுச்சா என்ன? மாறல, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அறிவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெருகி போகிறதுனால நமக்கு ரொம்ப இந்த சென்ஸ் நாலேஜ் தான் அதிகமாக இருக்குதே தவிர ஆவிக்குரிய உலகத்தை குறித்த விழிப்புணர்வு நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்கிறது கிடையாது. அதுவும் நம்ம சபையில் பொதுவாகலாம் பார்த்திங்கன்னா தூதர்களை பற்றிலாம் விழிப்புணர்வு இருக்காது. பேய் பிசாசை பற்றிலாம் நல்ல விழிப்புணர்வு கொடுத்துருப்பாங்க. கருப்பாக ஒன்று உன் வீட்டிலே உலாவி கொண்டிருக்கிறது மகனே, ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை வந்துடு அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டு கூரைப்புற மேலே ஒன்று நின்றுட்டு இருக்கு, பிறவாசலில் ஒன்று நிற்கிது, நான் அதை பார்த்தேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்புவாங்க பாருங்கள். அதை குறித்து விழிப்புணர்வெல்லாம் நல்லா கொடுத்துட்டாங்க. அதனால தான் எனக்கு இப்போ அப்படியே தெரியுது பிரதர் அப்படிங்காங்க. ஏன்னா அந்த விழிப்புணர்வு நிறைய கொடுத்தா அப்புறம் அதான் தெரியும். ஆனால் தூதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஆவிக்குரிய உலகம் அவ்வளோ யதார்த்தமானதாக உங்களுக்கு மாறப்போது அதற்கான ஒரு விதையை தான் ஆண்டவர் போட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம இதெல்லாம் தெரியாதனால தான் அச்சத்திலையும் பயத்திலையும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை காக்கிற தூதர்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். பிலீவ் த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ். தேவன் எனக்காக ஒரு அற்புதமான உலகத்தை அவர் வைத்திருக்கிறார். நான் சில நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாக எனக்காக சில வேலையாட்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமித்திருக்கிறார். எனக்காக யார் வேலை பார்ப்பான்னு நினைக்காதீங்க. ஒரு தூதன் இறங்கினான்னா கதை வேற மாதிரி. படித்து பாருங்கள் பைபிளில். ஒரு ஊருக்கு எதிராக பெரிய ஒரு கூட்டம் நிற்கினா ஒரே ஒரு ஏஞ்சல் மட்டும்தான் உருவிட்டு நின்னான்னா 1,75,000 பேருக்கு அவன் பதில் சொல்கிறான். அதுதான் கெப்பாசிட்டின்னு நினச்சிக்காதீங்க. 50 பேர் தான் இருந்தாங்க, புரியுதா? படிக்கும்போது அப்படி படிக்கணும், அவ்வளோ முடியும் போல் அப்படின்னா அவ்வளோதான் இருந்தாங்க, முடித்தாங்க. அதுவே கூட இருந்தால் கூட முடிப்பாங்க. புரியுதுங்களா? இவ்வளோ தான் செய்ய முடியும்னு நினச்சிக்கூடாது ஒன்றை வச்சு. அது அவ்வளோதான் செய்ய முடியும்னா அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. இப்போது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது பாருங்கள். தேவ தூதர்கள் உங்களுக்காக நின்று என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்புங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ண விரும்புகிறேன்னா, இந்த அற்புத உலகத்துக்கான சிந்தனையை, தியானங்களை உங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமாம், உங்களுக்கு அதாவது இயேசுவே அதை பற்றி பேசிட்டு போயிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் பாருங்கள். நாத்தான்வேல் வரான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படிங்கிறார். ஒரு ஆளை பார்த்த உடனே சொல்கிறார், இவன் யார் தெரியுமா? பாருங்க, அருமையான ஆலியா அப்படின்னு சொல்கிறார். பார்த்த உடனே சொல்கிறார், இவன் கபடற்ற உத்தம. இது ஒரு ஆவிக்குரிய தன்மை பாருங்களேன். ஆமென். இது எவ்வளோ முக்கியம். இன்றைக்கெலாம் நிறைய படிக்கிறாங்க. ஒருவர் நிற்கிறத வச்சு அவர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், கையை அசைகிறத வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், உட்கார்ற வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம், கை குலுக்கிறதுலே ஒரு 60 வகை இருக்கான். நீங்கள் பாட்டு குலுக்கிட்டு போயிடுவீங்க, அவன் குலுக்கிறத வச்சு உங்களுக்கு மார்க் போட்டுருதான். ஓஹோ, இப்படி குலுக்குறாருன்னா இப்படி போடு. குலுக்கும்போது உங்கள் கை கீழே இருந்துச்சா மேலே இருந்துச்சா? ஆமாங்க, நீங்கள் கை கொடுக்கும்போது உங்கள் கரம் கீழே இருக்குதுன்னா அது ஒரு மனோபாவத்தை வெளிப்படுத்து. இன்றைக்கே கொடுக்கும்போது செக் பண்ணிவிடு. உங்கள் கை மேலே இருக்குதுன்னா அது ஒரு மனோபாவத்தை என்ன பண்ணுது, வெளிப்படுத்து. சிலர் பார்த்தீங்கன்னா கொடுத்தோடனே டப்புக்குன்னு இப்படி என்னமோ உருவிடுவாங்க, கையில் இருக்கிற மோதத்தை கழட்டிடுவாங்க அப்படின்ட்டு. சிலர் பாருங்கள் அப்படி வச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னா உங்களோட பழக இன்னும் விரும்புகிற மனிதர்கள் தொடர்ந்து கரத்தை பிடிச்சிட்டே இருப்பாங்க. சில டக்குன்னு எடுத்துடுவாங்க. அதெல்லாம் பாடி லாங்குவேஜ்னு ஒரு பெரிய ஸ்டடியே பண்ணி வச்சு நிறைய என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் இருக்குது நிறைய. நம்ம அதை விட மேலானதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமாம், நம்ம டேடி லாங்குவேஜ் படிப்போம். பாடி லாங்குவேஜை விட டேடி லாங்குவேஜ் அதை விட ரொம்ப பெருசு. அப்போது ஒரு ஆளை எப்படி புரிஞ்சுக்கணுன்ட்டு நிறைய இருக்குது, ஏகப்பட்ட அதானே சைக்காலஜியே. சைக்காலஜிங்கிறதே என்ன, ஒரு மன தத்துவங்கிறதே ஒரு நபரை கணிக்கக்கூடிய ஒரு திறன். அது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, நிறைய காரியங்களை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். மார்க்கெட்டிங்கில், பிஸ்னஸ் வேர்ல்டில் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணி அதுவே ஒரு சிலபஸ் மாதிரி போயிட்டே இருக்குது.
ஆமாம், இந்த இப்படி இருக்கானா அவன் வாங்குவானா வாங்க மாட்டானா, மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியும் அப்படின்னு அவன் ஒரு ஸ்டடி என்ன பண்ணியிருக்கிறான், பண்ணி வச்சுருக்கிறான். ஆமாம். ஆனால் இது இயேசு அப்படிப்பட்ட விதத்தில் இருந்து சொல்லலை. அவர் தேவ ஆவியினாலே சொல்கிறாரு, இவன் கபடத்த உத்தம இஸ்ரவேலன். ஆமென். இது இட்ஸ் நாட் அ சென்ஸ் நாலேஜ், இது இட்ஸ் அ ரெவலேஷன் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்கள் ரெவலேஷன் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்கள் வெளிப்பாட்டின் அறிவு. ஒரு நபரை பார்க்கும்போதே அந்த நபரை குறித்த ஒரு வெளிப்பாட்டின் அறிவு உங்களை நிரப்பட்டு. ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு பிஸ்னஸ்க்கு, வாழ்க்கையின் காரியங்களை முடிவு செய்வதற்கு இது எல்லாமே ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. இயேசு பார்த்த உடனே சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? இப்போல்லாம் அந்த மாதிரி ப்ராஃபஸி பண்ணாலோ எதாவது சொன்னாலோ அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, ஃபேஸ்புக்கில் நம்மளை படிச்சுட்டு சொல்லுதாங்க. அது எப்படி பேரெலாம் சொல்ல முடியும், அது எப்படி வண்டி நம்பர்லாம் சொல்கிறாங்க, பேங்க் அக்கௌண்ட்லாம் எப்படி சொல்கிறாங்க, இது ஏதோ அப்போ இன்னும் அதை அவங்களால என்ன பண்ண முடியல, நம்பவே முடியல. ஏதோ ஒன்று இருக்கும், சும்மாவா சொல்கிறாங்க. ஒருத்தர் உங்கள் வீட்டில் எத்தனை கோழி குஞ்சு இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாரு. அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இதில் என்னென்னா அந்த ஆள் தப்பாக சொல்லிட்டாரு. யார் கோழி குஞ்சு வச்சுருந்தாள், இவர் கரெக்டாக சொல்லிட்டார். ஆமாம் 2 செத்து போச்சுல, இத்தனை தானே இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவன் கரெக்ட் ப்ராஃபிட் அப்படிங்காங்க. பாருங்க என்ன மாதிரி கர்த்தர் அந்த அந்த உலகத்துக்குள்ளே மக்களை அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனாலும் பாருங்கள், நம்ம இதிலே வாழ்கிறதுனால நமக்கு அது அவ்வளோ சீக்கிரம் இதாக மாட்டுக்கு. அப்போ இயேசு சொல்கிறாரு, அவனுக்கே ஆச்சரியம், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அப்போ ஒரு ஆளை பழகி தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது, பார்த்தாலே தெரியும். ஆமென். அது ஒரு கிரேஸுங்க. ஆமாம். அந்த ஆள் சொல்லுவான், பார்த்தா தெரியாது, பார்க்க தான் தெரியும்ட்டு. இல்லை வாட்டியே எனக்கு தெரியும். ஆமென். முதல் வாட்டியே தெரியும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு உணர்வு, அது ஒரு ஆசீர்வாதம். பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இயேசுக்கு அப்படி இருந்தது பாருங்க. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன். எந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தா எல்லாம் சொல்கிறாரு பாருங்க. நமக்கு முன்னாடி போய் பார்த்து வந்துருப்பார் போல அப்படிம்பாங்க. இல்லை அதுதான் சொல்ல. இது எல்லாம் நீங்கள் இதை ஒரு சும்மா கதை மாதிரி படிக்கிறீங்க. நீங்கள் வேத வசனத்துக்கிட்ட போயிட்டீங்கனாலே அது அதிசய உலகத்தை பற்றி பேசுகிறது, அது அற்புத உலகத்தை பற்றி பேசுகிறது. அது சாதாரணமான விஷயத்தை பற்றி பேசுறதே கிடையாது. எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் a சூப்பர் நேச்சுரல். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ப முடியாதது தான். ஒவ்வொரு வேத வசனமும் அது ஒரு நேச்சுரலான ஒரு இதை போடவே இல்லை. அது பேசும்போதே உங்களுக்கு தெரியும் இது இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அப்படின்ட்டு. ஆமென். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. ஏன்னா அது உங்களை அற்புத உலகத்துக்கு அழைத்து செல்லும் வாகனமாக இருக்கிறது. வண்டி ரெடியாக இருக்குது, நீங்கள் தான் ஏறிக்கணும். தேவனுடைய வார்த்தைங்கிறது ஒரு அற்புத உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு வாகனம் போல் இருக்கிறது. அதில் வருகிற நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். அப்போ பாருங்கள் என்ன நடக்குது சொல்கிற. இயேசு அவனை நோக்கி, நான் உன்னை மரத்து கீழே இருக்கும்போதே பார்த்தேன் அப்படின்ட்டு. சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து அப்படிப்பட்ட உணர்வுக்குள்ளே நம்மை நடத்தி ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. நிறைய நேரம் சில நேரம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சில பேருக்கு அதை நம்ம சொல்லும்போது உட்காந்து ரொம்ப நேரம் அழ ஆரம்பிச்சிடும். நேற்றுக்கு கூட நான் எல்லாம் பார்த்தேன். ஒரு 2 வார்த்தை சொன்னால் அவங்களால அது இது பண்ணவே முடியல. அது எப்படி அந்த வார்த்தையை கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு எப்படி தெரியும், அந்த வார்த்தையை தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம் அப்படின்னா, அது எப்படி எனக்கு தெரியும்? ஆனால் தேவ ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். ஆமாம், அவர் அற்புதர், அதிசயர். ஒரு பர்டிகுலர் இஷ்யூ ரொம்ப நாளாக அவங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம். அன்றைக்கி ஒருத்தர் ப்ரே பண்ணும்போது அந்த வார்த்தையை மட்டும் சொன்னேன் நான். அவர் சர்ச்சு பக்கமே வராத ஆள், இதெல்லாம் நம்பாத ஆள், அவங்க ஃபேமிலிலாம் கூப்பிட்ருக்காங்கன்னு அவர் வந்திருக்கார்.
அது சொன்ன உடனே இப்போ வரைக்கும் நம்ம பிரசங்கத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார் அவர். ஆமென். பாருங்களேன், அப்போ இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆவிக்குரிய அந்த சென்சேஷன், அந்த உணர்வில் நாம் வளர்ந்து நாம் ஊழியம் செய்தாலோ, அந்த உணர்வில் இருந்து நாம் இந்த சமூகத்திலே காரியங்களை செய்தாலோ, அது பெரிய வித்தியாசத்தையும் வெற்றியையும் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இயேசு வந்து சொல்கிறார், உன்னை அந்த மரத்து கீழே இருக்கும்போதே நான் பார்த்தேன். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஏன்னா இது சாதாரணமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். இப்போ கவனிங்களேன், இயேசு இன்னும் வால்யூமை ஏற்றுறார். எப்போவுமே அப்படியா, இதுவே பெருசு, இதுவே பெருசு அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அதை விட பெரிய விஷயத்தை என்ன பண்ணுறாரு, இன்னும் அவங்ககிட்ட பேசுகிறாரு. பாருங்க என்ன சொல்கிறார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்துக்கு கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் அற்புதம் அதிசயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா கூட தேவன் இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்கிறாரு, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இப்போ இது ஏற்கனவே பார்த்துருக்கிற, ஏற்கனவே கொஞ்சம் நீ கண்டிருக்கிற, ஆனால் இந்த நாட்களில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். இதை விட பெருசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, இதை விட மேன்மையானதை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. ஆமென். நம்ம ஏதோ ஒரு ரீதியில் கொஞ்சம் பார்த்துருக்குறோம், அங்கங்கே கொஞ்சம் அற்புதம், சில காரியம் இது கர்த்தர் தான் செஞ்சாருங்க, இல்லைன்னா வாய்ப்பே இல்லைங்கெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி, இன்னும் நம்மக்கிட்ட சரக்கு நிறைய இருக்குது. ஆமென். இந்த வருஷங்களிலே, இந்த மாதங்களிலே, இந்த நாளில் முதற்கொண்டு இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆமென். இதிலும் பெருசாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே நிறைய சாட்சி சொல்லியிருக்கீங்க. அதே சாட்சியை 10 வருஷம் சொன்னால் எப்படி, அதே சாட்சியை இன்னும் 2-3 வருஷத்துக்கு சொன்னால் எப்படி? அப்படி கிடையாது. சிலர் வந்தாலே தெரியும், ஓ இவங்கள அந்த சாட்சி சொல்லுவாங்களே, அது சாட்சி பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு பாருங்களேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக அதே சாட்சி தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதே சாட்சி அவர் தெரியும், அவர் கரெக்டாக தெரியும், அந்த சாட்சி தான் சொல்லுவார் அப்படின்ட்டு. சில வாரம் வாரம் அதே சாட்சி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சாட்சி நேரம்னோடனே அதே இருந்து சொல்லிட்டு, ஏய் எத்தனை வாட்டி அதே கேட்குறது, என்ன தான் ரைமிங்காக டைமிங்காக சொன்னாலும் எத்தனை வாட்டி திருப்பி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் அது அந்த லெவலில் ஆண்டவர் வந்து வைக்க விரும்பல. அவர் சொல்கிறாரு, அப்படி கிடையாது, உன் சாட்சியே வேறு மாதிரி ஆகிடும். ஆமென். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எத்தனை முறை தான் கார்னிவல் வாங்கினதே சொல்ல முடியும். ஆமென். ஒரு கார் வாங்கி கொடுத்தது எத்தனை மீட்டிங்கில் தான் சொல்கிறது. ஆமென். அதே இதை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு புதுசாக ஒன்று செய்ய போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன், புதுசாக ஒன்று செய்ய போகிறீங்க. ஆமென். ஆமாம், சும்மா எனக்கே பிடிக்கல ஆண்டவரே, அதே இதை எப்படி திருப்பி சொல்ல, உங்களை பற்றி நான் புதுசாக சொல்கிற மாதிரி உன்னை பெருசாக செய்யுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்கள் இப்போ என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து அப்படியே இந்த ரொம்ப ஹையாக பேசிடுறீங்க. பாவம், அவன் கஷ்டப்படுறான், நடக்கலைன்னா அவன் கஷ்டப்படுவானா இல்லையா, அதனால் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, ஏதோ உனக்கு கிடைச்சதை வச்சு வாழுப்பா அப்படி சொல்லிட்டு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் அது என்ன உன் கை வாரி இறைக்கும் அப்படின்னு நீங்கள் பெருசாக சொல்லிடுறீங்கன்னு நம்ம மேலே அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் பெருசாக பேசலைங்க, தேவனுடைய வார்த்தை அதை பேசுது. தேவன் அப்படி தான் பேசுகிறாரு. அத்திமரத்துக்கீழே பார்த்தானா ரைட்டு, புளியோதரை சாப்பிட்டோன்னா கிளம்பணுன்னா இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை தம்பி, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன நீ இது பெரிய விஷயம் நினைக்கிற, இன்னும் நான் எம்புட்டு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறார். அப்போ ஏற்கனவே பார்த்ததுக்காக ஸ்தோத்திரம்னு உட்காந்துரு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இப்போ தான் வந்திருக்க உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, ஆனால் நீ பார்க்க போகிறது இன்னும் பெருசாக இருக்குது. ஆமென். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கலை, அதை நீ பார்க்க போகிற, அதை கேட்க போகிற. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ கவனிங்க, அப்படி சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள்
மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். உனக்கு தெரியலப்பா, இந்த பரலோகத்துக்கு இந்த பூமிக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு. இது முதல் அப்படின்னா என்ன? யாக்கோபுன்னு ஒருத்தன் பார்த்தானே, அது கிடையாது. அதை ஒருத்தன் பார்த்தான், இம்மா அப்படி கிடையாது. இது முதல் எல்லாரும் பார்க்க போறீங்க அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த அற்புத உலகம், அப்படி கிடையாது. இப்போ இயேசுங்கிற நாமத்தில் அந்த சாவியை எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் அந்த உலகம் திறக்கப்படுகிறது. இது முதல் தேவ தூதர்கள் எப்படி வருது பாருங்க. தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? காண்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. ஆமென். அப்போ மனோவாவும் அவனுடைய மனைவியும் என்ன பண்றாங்க? அந்த தேவ தூதர்களின் சந்திப்பை அவர்கள் அன்னைக்கு என்ன பண்றாங்க? அனுபவிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு தேவதூதனை பார்த்து, நம்ம ஏதோ விருந்தாளி மாதிரியே சாப்பிட்டு போங்கய்யா, கறிச்சோறுலாம் வச்சுருக்கேன் அப்படிங்காங்க. அவன் சொல்கிறான், அடுத்த வாசனை போடுங்க. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்ன இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியே, நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். தூதன்னே தெரியல அவன்கிட்டலாம் தூதன் வரான் பாருங்களேன். அடுத்தது, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். இதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்களேன். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என்ன என்ன அப்படி? அது அதிசயம். ஆமென். Why do you ask my name? Seeing it, it is wonderful, miraculous. Amen. எல்லாம் சொல்லுங்க, wonderful, miraculous. அப்படின்னா என்னன்னா, இங்கே பார்ப்பா, அதிசயங்கிறது ஒரு சம்பவம் இல்லை, அவர் பேரே அதிசயம். ஆமென். His name is wonder. His name is miraculous. அப்போ தேவனுடைய தன்மையே என்னதுன்னா அதிசயம். அதனால தான் இயேசுவின் பிறப்பை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி பல்வேறு காரியங்களை முன்மொழியும் பொழுது இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, நிறைய பேர் சொல்கிறாரு. ஆனால் முதல்ல சொல்கிறது என்ன பாருங்க, குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். எல்லாம் சொல்லுங்க, அதிசயமானவர். அவர் நாமமே, அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. His name shall be called wonderful counselor. ஆமென். அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர், அவர் பேரே அதிசயம். His name is wonder. எல்லாம் சொல்லுங்க, அதிசயம். நல்லா சொல்லுங்க, அதிசயம். ஆண்டவர் பேரே அதிசயம், ஆண்டவர் பேரே அற்புதம். ஆமென். அப்படின்னா என்ன? வியக்கத்தக்க காரியங்கள், உங்கள் கற்பனை, உங்கள் மனது, உங்கள் புரிதல், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தேவனுடைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஏன்னா His name is wonder. His name is miraculous. He's miracle working God. அப்போ நிறைய இடத்துல தேவன் தன்னுடைய நாமத்தை அவர் சொல்கிறார். ஆண்டவரே, உங்கள் பேர் என்ன? என் பேர் அதிசயம். ஆமென். என் பேர் அதிசயம். என் பேர் என்ன? என் பேர் அற்புதம். என் நாமம், மை நேம், என் நாமமே என்ன? என் நாமமே அதிசயம் அப்படிங்கிறார். ஆமென். என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். இன்னைக்கு காலையில் இது உங்கள் மனசில் வைங்க. ஆண்டவர் இந்த விதத்தில் தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார், நிறைய விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் ஐஸ்வர்யத்தை கொடுக்குற ஒரு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார், சுகமாக்குகிற தேவன் தன்னை என்ன பண்ணுறார்? வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அதோட எதுவும் முடியல. அவர் இன்னும் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, என் பெயர் அதிசயம். மை நேம் இஸ் ஒண்டர்.
என் பேர் என்னதான் இருக்குது? அற்புதம் தான் என் பேர். என் பேர் அதிசயம் என்னுடைய பெயர் அப்படிங்கிறார். அப்போ நீ காலையில் உங்கள் மனதில் இதை வைங்க. என் தேவன் அற்புதராக இருக்கிறார், என் தேவன் அதிசயமானவராக அவர் இருக்கிறார், அவர் பேரே அதுதான்னா அப்போ அதை என் வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமாக என்ன பண்ண போகிறாரு? நிறைவேற்ற போகிறார். அதை என் வாழ்க்கையில் தீவிரமாக நானும் என்ன பண்ண போகிறேன்? காணப்போகிறேன் அப்படிங்கிறதான் உண்மை பாருங்கள். அப்போது அற்புத உலகத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு இந்த புரிதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா என் தேவன் யார்? அற்புதர். எல்லாம் சொல்லுங்கள், அற்புதர். ஆமேன். மனோவாவுக்கும் 40 வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மனோவாங்கிற அந்த குடும்பத்துக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, என் பேர் அதிசயம், அதனால் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறான். ஆமேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத ஒன்று நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒரு அற்புதத்தை நீ என்ன பண்ண போகிற? பார்க்க போகிறாய். ஏன்னா என் பெயர் அதிசயம். அப்போ தேவன் எங்கெல்லாம் தன்னுடைய பெயரை அப்படி வெளிப்படுத்துகிறாரோ அப்போ அதை குறித்து நாம் யோசிக்கணும். இது ஏதோ நம்மளா, ஏன்னா இந்த அற்புதம் அதிசயத்தெல்லாம் ரொம்ப அடித்து பேசுகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அதெல்லாம் அப்போஸ்தலர் நாட்களிலே முடிந்து விட்டது அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்ககிட்ட யாராவது கேட்டக்கூடாது இல்லையா, அதனால் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே முடிந்து விட்டது, எக்ஸ்பிரி டேட் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, இப்போல்லாம் அது கிடையாது, இப்போல்லாம் அற்புதம் அதிசயம்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிமா. இன்னும் அதை குறைச்சி தான் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட்டு, கிடையவே கிடையாது, இப்படியே சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அற்புதம் அதிசயம் செய்கிற ஊழியத்தையே தாக்கி பேசிக்கிட்டே கூட இருப்பாங்க. அதுக்குள்ள வசனம்லாம் வச்சுருக்குறாங்க. உங்கள் நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்கள் நாமத்தில் நாங்கள் பிசாசை துரத்துனோம், உங்கள் நாமத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்? சுகம் அளித்தோம். ஆனாலும் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாராம்? அறியேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? அதான் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வசனமே பாருங்கள் எவ்வளோ அற்புதமான வசனங்கிறேன் நான். அதாவது அவரை அறியேன் அப்படின்னு சொல்கிற ஆளே அற்புதம் அதிசயம் செய்யுதுன்னா, அறிந்தேன்னு சொன்ன நீங்கள் எவ்வளோ செய்யணும்? ஒரு டிஸ்ஓபீடியன்ட் காய்ஸ் அவங்களே ப்ராஃபஸி பண்ணாங்க, அற்புதம் செஞ்சாங்க, அதிசயம் செஞ்சாங்கன்னா, தள்ளப்படும் ஒரு கூட்டமே தீர்க்க தரிசனம் உரைக்கும் என்றால், தள்ளப்படும் ஒரு கூட்டமே பிசாசை துரத்தும் என்றால், அற்புதம் செய்யும்னா, ஏற்றுக்கொள்ளப்படுற கூட்டம் எவ்வளோ செய்யணும்? பாருங்கள், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த ரிஜெக்டட் பீப்புளே, தள்ளப்படுற என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டமே தீர்க்க தரிசனமும் அற்புதமும் பண்ண முடியும்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ செய்ய முடியுங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். ஆமென். அப்போது இதெல்லாம் ரொம்ப குறைச்சே அடித்தே பேசிட்டாங்க. அந்த அற்புதம் அதிசயம் அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியே ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு வளர்ந்துட்டு, சில சபை பிரிவுகளில் அதை நம்புறதே கிடையாது. ஆமாம், அதை சுத்தமாகவே நம்புறதே கிடையாது. அது எதிராகவே என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் பாருங்கள், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸு, யூரோப்பியன்ஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவுகளில் ரொம்ப பெருசாக போய் சில நாடுகள்லாம் அவங்க எந்த சூப்பர் நேச்சுரலையும் அவங்க என்ன பண்ணுறதே கிடையாது, நம்புறதே கிடையாதுங்கிற மாதிரிலாம் போயிட்டாங்க. அவன் கடவுளையும் நம்புறதில்ல, பேயும் நம்புறதில்லை, எதையுமே என்ன பண்ணுறதில்ல, நம்புறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அவங்க சூப்பர் நேச்சுரல்னு ஒன்று என்ன பண்ணுறதில்ல, விசுவாசிக்கிறதே கிடையாது. அதை மாற்றுறதுக்காகவே ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, நிறைய மூவி எடுத்தார். என்ன மூவி தெரியுமா? ஹரர் மூவிஸாக எடுத்தார். பேய் படங்கள், ஆவி படங்கள்லாம் எடுத்து நிறைய எடுத்தார். அப்புறம் ஒரு பிலீஃப் சிஸ்டமே அங்கே உருவாச்சான். இந்த மாதிரி ஆவி உலகம்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. என்ன சொல்ல வர்றேன்னா, நாம் காணக்கூடிய இந்த சரீர பிரகாரமான உலகத்தை விட ரொம்ப நிஜமான உலகம் எதுன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆமென். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் பார்க்கக்கூடியது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்குது, உண்டாக்கி இருக்குது. காணப்படுகிறவைகளை விட காணப்படாதது மேலானதாக இது இருக்கிறது. ஏன்னா காணப்படாதது தான் காணப்படுகிற இதை உண்டாக்கி இருக்கிறது.
எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த உலகத்தை குறித்து எதிர்மறையான கருத்து சொல்லியிருந்த கருத்தில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அதை மாற்றி போட்டுருங்க. ஏன்னா தேவன் அற்புதராக இருக்கிறார். ஆமென். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை நீங்கள் நினச்சி கூட பார்க்காத விதத்தில் அப்படி டேன் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார் பாரு. ஆமென். ஆமாம். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் எங்கள் சிறையிருப்புகளை திருப்பும் பொழுது நாங்கள் எப்படி இருந்தோம்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இது கனவா இது நனவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குமா? அப்படின்னா என்னென்னா, ஒரு கனவு பார்த்த மாதிரி இருக்குமா கர்த்தர் உங்களை கடன்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது? ஒரு கனவு பார்த்த மாதிரி இருக்குமா கர்த்தர் உங்களை உயர்த்துறதை நீங்கள் பார்க்கும்போது? என்ன நடந்துச்சு இது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களுக்கே ஆகிடும். என்ன ஆகிடும்? இப்போ ஒரு மாதிரி சப்பி போன சப்பாத்தி மாதிரி இருக்கிற உங்கள் உள்ளம் பூரிக்குமா? பொஸ்ஸு நேரிடும். அப்படின்னா என்ன? உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். பின்னாடி 4 பேர் நின்று மியூசிக் வாசிக்கிற மாதிரியே இருக்கும். நிஜமாவே ஐம் நாட் ஜோக்கிங். அப்படி தான் சொல்லியிருக்குது. அப்படி தான் சொல்லியிருக்குது. அவர் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் நாமம் அதிசயம். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் அதிசயத்தின் தேவனாக இருக்கிறார், அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களுக்கு நேச்சுரலாக தீர்வு இல்லாமல் இருக்கலாம். அற்புதங்கிறது என்ன? இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் ஒன்று நடக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் அற்புதம். பார்வோனின் சேனை இஸ்ரவேலர் மக்களை நெருக்கிட்டு வராங்க பின்னாடி. சரி, பின்னாடி வராங்க, முன்னாடி ஓடலான்னு பார்த்தா முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல். அப்போ பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ என்ன நடக்குது அந்த சிச்சுவேஷன்ஸில்? கடல் 2ஆக பிளக்குது. அவங்க இமேஜினேஷன்ஸில் வராத ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது எப்படி கிரியை செய்கிறாரு? என்ன அற்புதம்னா என்ன? அதிசயம்னா என்ன அதிசயம்? நீங்கள் அவ்வளோதான் தூக்கி போட்டீங்க பாருங்கள், அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வேலையை அவர் செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் இனிமே அவ்வளோதான், இனிமே என்னங்க இதில் அப்படின்னு நினைப்பீங்க, அந்த காரியத்தில் ஒரு திருப்பத்தை அவர் கொண்டு வர ஆரம்பிப்பார். அப்போது உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம்தான் தேவன் செய்கிற செயலாக அது இருக்கிறது. ஆமென். உண்மையிலே சொல்லுவீங்க, நிறைய நேரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற பேஷண்ட்டு நல்லா ஆகிட்டாங்கன்னா டாக்டர் சொல்கிற வார்த்தையே தான், இது என்னது? இட் இஸ் மெடிக்கல் மிரக்கல். அது என்ன மெடிக்கல் மிரக்கல்? அப்படின்னா எங்கள் மருத்துவ உலகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அது நடந்திருக்குன்னா நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடவில்லை அப்படிங்கிறாங்க பாருங்கள். அவங்களே சில நல்ல மருத்துவர்கள் அப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போது இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் நம்புகிறாங்க. அப்போது வேதவசனம் அதான் சொல்லுது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் சொல்கிறேன், நேச்சுரலி உங்கள் வாழ்க்கையில் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கலாம், எந்த சொல்யூஷனும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய அவர் வல்லவராய் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாம், பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஓ ரஷேதே ரெமான்டிலே ப்ரோகாதாராலாரா ரே மஷான்டே லே ப்ரோகோதாரமன்டாலபரலாரா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென், 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 ஆமென். ஓ ரஷா கலாமந்தரலரர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 
திறக்கப்படுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைகள், இன்னைக்கு புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்புவது இல்லை. அது அனுப்பின காரியம் ஆகும்படியாய் வாய்க்கும். உங்கள் ஃபினான்ஷியலில் ஒரு சூப்பர் நேச்சுரல் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் கர்ப்பத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க.
ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் அதுதான்ட்டுலாம் கிடையாது. எங்கு செயலாற்ற முடியாதோ அங்கு செயலாற்றுகிறவர் அவர். எங்கு இனிமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அங்க அவர் ஒன்றை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர், மரித்ததையும் உயிர்ப்பிக்கிறவர். இந்த கால வேளையில உங்களுக்காக அவர் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த அற்புத மண்டலங்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக, இந்த அதிசய மண்டலங்கள் உங்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. ஆமென். எப்படி என் பிரச்சனை மாறுச்சுன்னு எனக்கு தெரியலங்க, ஒரு அதிசயமா இருக்கு. எப்படி இந்த சூழ்நிலை நான் வெளியே வந்து எனக்கு தெரியல, ஒரு அற்புதத்தை போல் அது இருக்கிறது. எப்படி இந்த கடனை நான் அடைச்சேன் எனக்கு தெரியலங்க. எப்படி என் வியாபாரம் இப்போ மறுபடியும் நல்லாச்சு தெரியல. எப்படி என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சி தெரியல. இது அதிசயம், இது அற்புதம் என்று சொல்லுகிற மாதிரியான காரியங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுறேன் காலையில. Hallelujah. Daddy, I speak some supernatural things. Amen, amen, amen. Miraculous things. Amen. Radical shift. Amen. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் பேசுற இயேசுவின் நாமத்தினால நீ காலையில இந்த ஸ்கிரிப்சரை நீங்க கொடுத்திருப்பீங்கன்னா, என் நாமம் அதிசயம். My name is wonder. Shekla matala bara katara bara rebo shentala mantara bo shakala bara balara. I speak angelic ministries. இவர்கள் சுதந்தரிக்க வேண்டியதை இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய் ஒரு தேவ தூதர்களின் ஊழியங்கள் உண்டாவதாக. தேவ தூதர்களின் ஊழியங்கள், angelic ministries, angelic ministries. ஆமென். இவர்களுக்கு மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை நீ காண்பீர்கள் என்று சொன்னீரே. இதுவரை மாம்ச உலகத்தையே பார்த்து கொண்டிருந்த கண்கள், இதுவரைக்கும் மாம்ச பதில்களையே பார்த்து கொண்டிருந்த கண்கள் இன்னையிலிருந்து பரத்திலிருந்து வருகிற ஒரு பதிலை பார்க்கட்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஒத்தாசையை பார்க்கட்டும். ஆம், இது வெறும் மனித புயத்திற்கு அப்பாற்பட்டு என்னை உயர்த்துகிற ஒரு கரம் இருக்கிறது என்பதை பார்க்கட்டும். எனக்காக ஒரு தேவன் இருக்கிறது அவர்கள் காணட்டும். எனக்காக கிரியை செய்கிற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கட்டும். ஆண்டவரே, அவங்க மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. மாகரபா ஷேட்டா லாப்ரா கதரபா லாபரா லாரா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Shakarabadala bokona mantarabalara. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னைக்கு நிக்கிற பிள்ளைகளுக்கு நான் அதை பேசுறேன் சுவாமி, விசேஷமாய். ஆமென், ஆமென். நான் அவ்வளவுதான் நினைச்சேங்க, ஆனா எப்படி எனக்கு இது நடந்துச்சுன்னே தெரியல. ஆமென். இது ஒரு அதிசயம், இது ஒரு அற்புதம் என்று அவர்கள் சொல்லத்தக்கதா தேவனுடைய திருப்பங்களை அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுறேன். I declare supernatural breakthroughs. I declare supernatural healing. I declare supernatural shift in their life, Father. Makarabalara re mashatala brakala barabalaba. ஒரு அற்புத மண்டலங்களுக்குள்ளே உம்முடைய ஜனங்கள் நடத்தப்படுவார்களாக. ஒரு அற்புத அதிசய உலகத்திற்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் எடுத்து செல்லப்படுவார்களாக. ஆமென், 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 ஆமென். இன்னைக்கும் இந்த அதிசயத்தை செய்கிற தேவனை, இந்த அற்புதம் செய்கிற கிறிஸ்துவை உம்முடைய ஜனங்கள் காணட்டும் கர்த்தாவே. ஹalleluya. இயேசு செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அதை எழுத கூடுமானால் புஸ்தகங்கள் கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். ஏதோ 1-2 நீங்க செஞ்சுட்டு போற ஒரு ஆண்டவர் கிடையாது. அவர் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு, அவர் செய்த அநேக அதிசயங்கள் உண்டு. ஆமென். அதையெல்லாம் எழுதி வைக்கணும்னா புஸ்தகங்கள் பத்தாதுன்னு சொல்லியிருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை கூட நான் அப்படி பேசுறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட காரியத்தை பேசுறேன். அவர் செஞ்ச அற்புதம் அதிசயம் 1-2 என்னால் விவரிக்க முடியவில்லை, என்னால் சொல்லி முடியவில்லை. சொல்லி முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை அவரின் வாழ்க்கையில செய்தார். ஆமென். எப்படி நடந்ததுன்னு தெரியல, எப்படி இது ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியம். ஆமென், ஆமென். மூளைக்கு ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்
ஆமென். ஆகாததுன்னு தள்ளப்பட்டதை அற்புதமாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் மாறினது. இது 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 கர்த்தரால் ஆயிற்று. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் சொல்றேன், தேவன் தனது செயல்களால் உங்களை வியப்புக்குள்ளாழ்த்துகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய கரம் உங்களுக்கு செய்வதை கண்டு உங்கள் உள்ளம் வியப்புக்குள்ளாகிறது நீங்க பார்ப்பீங்க. நீங்க தான் லிமிட் பண்றீங்க. இது 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 அவ்வளவுதாண்டு நீங்க லிமிட் பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்க, அவர் இருக்கிறார். என் பார்வையில இது முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் அவர் பார்வையில எதுவும் முடியல. என் பார்வையில இது கடினமா இருந்தாலும் அவர் பார்வையில் இது கடினமா இருக்குமோ? ஹalleluya. ஷானாமா கோலாபா டாலாபா ராகதாராபா லாராராரா. ஹalleluya, ஹalleluya. அவர் சொல்றார், என் கை குறுகி போயிச்சோ, என் ஆவி குறுகி போயிச்சோ. ஷேகே நாமாண்டாரா ரே டாலாபாரா ஷாடாலாபாரா. ஆண்டவரே, ஒரு அற்புத உலகம் திறக்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு நிற்கிற எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த நாளிலே அதிசயங்கள் நடப்பதாக, இந்த வேலையிலே அற்புதங்கள் நடப்பதாக, இந்த நேரத்திலே அற்புத வாழ்க்கை மாற்றங்களை பார்ப்பார்களாக. அவங்க என்னென்ன காரியங்களுக்காக, என்னென்ன அதிசயத்திற்காக, என்னென்ன அற்புதத்திற்காக, என்னென்ன திருப்பங்களுக்காக இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அந்த பகுதிகளில் I declare some supernatural things, Daddy. இப்போதே நான் பேசுகிறேன், இப்போதே நான் பேசுகிறேன், இப்போதே நான் விடுவிக்கிறேன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக. அவங்க பார்க்கட்டும், ஒரு மெய்யான தேவன், ஒரு மெய்யான தகப்பன், ஒரு மெய்யான மெய்ப்பர் எனக்கு உண்டு. ஹalleluya. இந்த உலகத்துல எத்தனையோ மாயையும் எத்தனையோ பொய்யும் இருந்தாலும் அற்புத தேவன் ஒருவர் உண்டு, அதிசய தேவன் ஒருவர் உண்டு என்று கண்கள் காணட்டும் சுவாமி, இருதயங்கள் அதை உணரட்டும் சுவாமி இந்த காலை வேளையில. we praise you Jesus. ஹalleluya. அந்த காலையில அந்த உலகத்திற்கு உங்க பிள்ளைங்களை அழைத்து செல்கிறதற்காக நன்றி. அவங்க இந்த நாள் முதல் கொண்டு அதை பார்க்க போவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமென். அற்புதமா பணம் அவங்க கையில வர்றதுக்காக நன்றி. போன பணம் எல்லாம் திரும்ப வரப்போறதுக்காக நன்றி. இழந்ததெல்லாம் திரும்ப வருகிறதற்காக நன்றி. ராக்கா மாஷாட்டாலா. அற்புதமான உதவிகள், அற்புதமான உயர்வுகள், அற்புதமான பாதைகள் அவர்களுக்கு உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். வழி இல்லாத இடத்துல கூட வழி ஏற்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். You are the way maker. You are the way maker. You are the way maker. வழியே இல்லாட்ட கூட வழியை திறக்கிற ஒரு தேவன் சுவாமி. யாருக்கும் நடக்காட்ட கூட உங்களுக்கு நடக்கும். நீ காலையில சொல்றேன், எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உன்னடுவே நான் செய்வேன். ரே மாடாலா பராகாதாரா ரே சாலா. இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோமா? ஊர் உலகத்தில் இப்படி கேள்விப்பட்டது உண்டா? அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை எங்களுக்காக நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. we praise you. உம்மிடத்திலிருந்து நாங்கள் இந்த காலையில அந்த ஆவியை, அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். நிச்சயமா இதை செய்கிறீர். நீ காலையில ஒவ்வொரு இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஒவ்வொருத்தரும் ஆச்சரியத்தில். ஆமென். glory to God. என்ன நடக்குது? இது என் வாழ்க்கை தானா? இது என்னுடைய கம்பெனி தானா? இது என்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரம் தானா? இது என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் தானா? எல்லா நிலையிலும் நடப்பதாக. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you for the angelic touch. Thank you for the angelic ministry in this morning, Daddy. அவர்களுக்காக இதுவரைக்கும் சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்காமல் இருக்கும் காரியங்களை சுதந்தரிக்கும் தேவ தூதர்களின் ஊழியங்கள் இந்த காலை நேரத்தில் அவர்களுக்கு உண்டாவதாக. ஆமென். அவர்களுக்கு முன் செல்லும் தூதர்கள், அவர்களுக்காய் பணிவிடை செய்யும் தூதர்கள் இப்பொழுது அனுப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானதை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளை இதுவரைக்கும் நுழைய முடியாத இடத்திற்குள் நுழைவார்களாக. இதுவரைக்கும் தடையாயிருந்த அந்த காரியங்கள் அது தரைமட்டமாய் நொறுக்கப்படுவதாக. ரெடி? நீங்க செய்றீங்க, அதற்காக நன்றி. இன்னும் நிறைய எங்களுக்காக வச்சிருக்கீங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும், நாங்கள் ருசிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆமென். டாடி, நீங்கள் அதை செய்கிறீங்க, அதற்காக நன்றி. இயேசு நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். இருக்கும்போது அந்த காசை தூக்கி விதைக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த காசு என் முடிவு கிடையாது, எனக்கு வரப்போகுது. அப்போ வரப்போகுதுங்கிறத நம்புற ஒரு ஆளால் தான் கொடுக்க முடியும். கொடுக்கறது சும்மா கிடையாது. பாருங்களேன்,
பயத்தில் கொடுக்கறது வேற, விசுவாசத்தில் கொடுக்கறது வேற. ஊரில் எல்லாம் பொதுவாக எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா பயத்தில் கொடுக்கறது தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம பேசுகிறது பயத்தில் கொடுக்கறதில்ல, விசுவாசத்தில் அன்பில் கொடுக்கறது. ஆமேன். அதனால தான் அதுக்கு பேர் ஃபெய்த் சீட். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் சீட், மிரக்கிள் சீட். ஆமேன். கைகளை எடுத்துக்கோங்க. டேடி, இன்னைக்கு காலையில் ஆமேன், இந்த மிரக்கிள் சீடை நான் பிளஸ் பண்ணுறேன், இந்த ஃபெய்த் சீடை நான் பிளஸ் பண்ணுறேன். எனக்கு வரும், நானே கொடுக்குற அளவில் இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக இன்னைக்கு ஒரு விதையை விதைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த விதையை நான் பிளஸ் பண்ணுறேன் சுவாமி. இது ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு டோக்கனாக, இட்ஸ் a sign of faith. ஆமேன், ஆமேன். ஏன்னா கையை நீட்டுங்கிறாரு. அவன் கையை நீட்டினவுடனே சுகமாகுது. நீ போ, உனக்கு நடக்குங்கிற. அவன் போன உடனே நடக்குது. எல்லாமே ஒரு ஃபெய்த் ஆக்ட். ஸோ இன்றைக்கி இவங்க கொடுக்கறது கூட ஒரு ஃபெய்த் ஆக்ட். இப்படி ஒரு அற்புதத்தை நான் நம்புகிறேன், அதுக்கு ஒரு அடையாளமாக இதை நான் விதைக்கிறேன்னு இன்றைக்கி இவங்க எடுத்துக்கொண்டிருக்கிற விதைகள் மேலே ஒரு கிருபையை நான் பேசுகிறேன் சுவாமி. இதையே ஒரு அடையாளமாக ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்களாங்க. அது எல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புத அறுவடையாய் மாறட்டும்னு நான் சொல்கிறேன் சுவாமி. இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன காரியங்களுக்காக அவங்க எதிர்பார்த்து இன்றைக்கி விதையை விதைக்கிறாங்களோ அதிலே ஒரு அறுவடையை அவர்கள் காணட்டும் என்று நான் மனதார இந்த விதைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இதை பெருக செய்வீராக.